வெல்கம் டு கணினியாதன். நம்ம இந்த கிளாஸில் PHP பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? PHP ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ PHP வந்து ஒரு வெப் ஸ்கிரிப்டிங். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த வெப் பேஜ் எல்லாமே இப்போ PHPயில் தான் க்ரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ PHP பற்றி நம்ம ஒரு ஃபண்டமெண்டலாக PHP யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் PHPனா டைனமிக் வெப் பேஜஸ், டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். சரிங்களா? ஸோ அதில் வந்து வேரியபிள்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால வேரியபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ டிஃபைன் அண்ட் யூஸ் வேரியபிள்ஸ், அப்புறம் லாஜிக் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ PHP ஃபங்க்ஷன்ஸ், ரெடிமேடு ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது, கால் பண்ணுறது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு டேட்டா பேஸை வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது PHPயை யூஸ் பண்ணி. சரிங்களா? இந்த மாதிரி வெப் ஸ்கிரிப்டிங், வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு PHPனா என்ன, PHPயோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஓகே. ஸோ அப்புறம் PHPயில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, PHPயில் உள்ள சின்டெக்ஸ் என்ன, ஸோ அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ PHPனா என்ன? PHP மீன்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். சரிங்களா? ஸோ கிளைண்ட் விசஸ் சர்வர். சரிங்களா? கிளைண்ட்னா வெப் ப்ரௌசர் தான் நம்ம கிளைண்ட் சொல்கிறோம். சரிங்களா? ஓகே. வெப் ப்ரௌசர் தான் ஒரு கிளைண்ட்டு. ஸோ அந்த வெப் ப்ரௌசர் வழியாக நம்ம வந்து ஒரு பேஜை வந்து டைப் பண்ணுறோம். இப்போ www.google.com அடிச்சிங்கன்னா அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வெப் சர்வருக்கு தான் போகும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அந்த வெப் சர்வர் தான், அந்த வெப் சர்வருக்குள்ளே தான் உங்களுக்கு PHP டேட்டாபேஸ் எல்லாமே ரன் ஆகும். அந்த சர்வரில் வந்து வெப் சர்வர் ரன் ஆகும், PHP ரன் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அது மூணும் சேர்ந்து தான் ஒரு சர்வர்னு சொல்லுவாங்க. அது லோக்கலாகவும் இருக்கலாம், ரிமோட்டாகவும் இருக்கலாம். நம்ம லேர்ன் பண்ணுறது எல்லாமே லோக்கல் லேர்ன் பண்ணுவோம். அந்த லோக்கலில் லேர்ன் பண்ணுறது அப்படி சேம் செட்டப் மாதிரி ரிமோட்டில் சர்வரில் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா அதை வந்து கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவார், ப்ரௌசர் தான் கிளைண்ட்டு, ஃபெச் பண்ணார்னா சர்வர்லேருந்து உங்களுக்கு டேட்டா ரிட்ரீவ் ஆகும். சரிங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறையா ரிமோட் சர்வர் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற வெப் பேஜஸ், PHP நம்ம க்ரியேட் பண்ணுற வெப் சைட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறையா வெண்டார்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோடாடி, ஹோஸ்டிங் இந்தியா, ஸோ அந்த மாதிரி நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. நம்ம அதில் வந்து டொமைன் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டொமைன் நேமுக்கு ஹோஸ்டிங் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அந்த வாங்கின ஹோஸ்டிங் ஸ்பேஸில் நம்மளோட லோக்கல் டெவலப் பண்ண ஃபைல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வெளியிலேருந்து வெப்சைட்டை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ அது ஹோஸ்டிங் நம்ம பார்த்து வரும்போது உங்களுக்கு டீப்பாக பார்க்கலாம். லோக்கலாக டெவலப் பண்ணுற ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வெளியில் வந்து ஹோஸ்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம வெப்சைட்டை வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ லோக்கலாக ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம லோக்கல் மிஷினில் போட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதே நம்ம வெப்சைட்டை வந்து வெளியில் பப்ளிக்கில் வந்து ஆக்சஸ் பண்ணால் நம்ம ஒரு என்ன பண்ணணும், ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸ், ஒரு டொமைன் நேம் வாங்கணும். அட் த சேம் டைம் அந்த டொமைன் நேமுக்கு ஒரு ஹோஸ்டிங் ஸ்பேஸ் வாங்கணும். ஹோஸ்டிங்னா ஸ்பேஸ், அதாவது சர்வரோட நமக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஹோஸ்டிங்னா ஒரு ஸ்டோரேஜ், ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்ம ஃபைல்ஸை வந்து அதில் காப்பி பண்ண முடியும். சரிங்களா? அப்போது ஒரு டொமைன் நேம் வேணும், கண்டிப்பாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக ஹோஸ்டிங் சொல்லுவாங்க. அந்த ஹோஸ்டிங் ஸ்பேஸில் வந்து நம்மளோட ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைல்ஸ் வந்து சர்வர்னால் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே PHP, MySQL அண்ட் ஒன் வெப் சர்வர், அப்பாச்சி, சரிங்களா, IIS, அப்புறம் டாம்கேட், அந்த மாதிரி நிறைய ஓகே. டாம்கேட் அப்ளிகேஷன் சர்வர், அப்பாச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் சர்வர். ஸோ இந்த மாதிரி சர்வர்லேருந்து தான் உங்களுக்கு வெப்சைட்ஸ் வந்து
ரன் ஆகும். சரிங்களா? ஸோ அதான் வெப் ப்ரௌசர் வழியாக கிளைண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கு சர்வர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். என்ன கொரி வந்து கிளைண்ட்டுக்கு கொடுத்தாருன்னா அது வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து வெப் ப்ரௌசர்லாம் கிளைண்ட்டு PHP எதில் ரன் ஆகுதுன்னா சர்வரில் ரன் ஆகும். ஓகே. ஸோ PHPனா என்ன? ப்ரீ ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். சரிங்களா? PHPனா ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே. ஸோ இதில் வந்து இங்கே என்னெல்லாம் வேணும்னா நான் சொன்னேன்ல, ஹோஸ்ட் டு சர்வ் யுவர் வெப் பேஜஸ். உங்கள் வெப் பேஜஸை வந்து நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும்னா ஹோஸ்டிங் பண்ணணும்னா ஒரு ஹோஸ்டிங் வழியாக தான் உங்களோட வெப் பேஜை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஏ ஹோஸ்ட் டு சர்வ் யுவர் வெப் பேஜஸ். ஓகே. இது வந்து இந்த நம்ம பண்ணுற இப்போ படிக்கிறது வந்து என்ன என்வரன்மெண்ட்டில் இருக்குன்னா அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. அப்பாச்சிங்கிறது வெப் சர்வர், MySQL டேட்டா பேஸ் அண்ட் PHPங்கிறது ஃப்ரண்ட் எண்ட், அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஃப்ரண்ட் எண்டுக்கு PHP யூஸ் பண்ணுறோம், பேக் எண்ட் டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டிக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்? MySQL அண்ட் பேஜை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன வெப் சர்வர் யூஸ் பண்ணுறோம்? அப்பாச்சி. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம லோக்கலாக டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை ரிமோட் சர்வருக்கு புல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ரிமோட் சர்வர்னா ஹோஸ்டிங் சர்வர். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா Xampp சர்வர்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதை வந்து நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம PHPயை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ Xampp சர்வர் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் பார்த்துக்கோங்க. அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எங்கே இருக்குது எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து PHPக்குள்ளே போகலாம். ஓகே. PHPயில் சின்டெக்ஸ் என்னென்னா இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு greater than symbol, அப்புறம் question mark போட்டிருக்கும் PHP and close the, இதை வந்து அந்த டேக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். greater than symbol, question mark, PHP, அப்புறம் வந்து question mark போட்டு டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு விதமாக ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங்கில் வந்து படிக்கிறது பிரிண்ட் கமாண்டு தான். சரிங்களா? ஸோ எதுனாலும் பிரிண்ட் கமாண்டு தான் பார்ப்போம் மேக்ஸிமம். ஸோ அதனால் PHPயில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கோனா பிரிண்ட் பண்ணுறத நீங்கள் கொடுக்குற என்ன வேர்டை கொடுக்குறீங்களோ அதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அதுக்கு பிரிண்ட் பண்ணுற கமாண்ட் வந்து எக்கோன்னு இருக்குது. அதேமாதிரி பிரிண்ட்டுங்கிற கமாண்டு இருக்குது. ரெண்டு கமாண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போவுமே நமக்கு வந்து டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்லையும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக இட் மஸ்ட் பி செமிகோலன் கண்டிப்பாக இருக்கணும். செமிகோலன் இல்லைன்னா உங்களுக்கு எரர் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வழியாக எப்படி ரன் பண்ணி ரியல் டைமாக பார்க்கலாம். நான் வந்து புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நியூ ஃபைல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ். ஓகே. சேவ் கொடுத்து எங்கே கொடுக்குறேன்னா நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. சியில் Xampp சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ரூட் டைரக்டரியில் htdocs-குள்ள நான் என்ன பண்ணுறேன், ஒரு PHP ஃபன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்னோடய ஃபைல் ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? ex1 example1 க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் சப்ளைன் எடிட்டரில் PHPனால் ப்ரீ ப்ராசஸர் P ப்ரெஸ் பண்ணுங்கள். PHPன்றது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். கொடுத்துட்டு இதில் exe1.php. ஓகே. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகே. நம்ம இது கொடுத்தோடனே நமக்கு என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சின்டாக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கு ஸோ PHP அடித்தோடனே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் கமாண்டு எக்கோ டபுள் கோட்ஸ் வெல்கம் டு கணினி ஆசாம். ஓகே.
ஸோ நான் பிரிண்ட் பண்ண சொல்லி எழுதுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், செமிக்கோலன் கொடுக்கணும், இல்லைன்னா எரர் வரும். அது எரர் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதே இது சேம் டைம் பிரிண்ட்டும் கொடுக்கலாம். சரிங்களா? பிரிண்ட் கமாண்டும் அதே தான், உங்களுக்கு 2 கமாண்டுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். லேர்னிங் PHP ஃபண்டமெண்டல்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த PHP இது பண்ணுறதுக்கு இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஒரு PHP ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதை ஃபுல்லாக சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு Xampp கண்ட்ரோல் பண்ண ஓப்பன் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் Xampp கண்ட்ரோல் பண்ண ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ வரும். அதில் வந்து அப்பாச்சி வெப் சர்வரையும் MySQLையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்பாச்சி வந்து 80 போர்ட்டில் ரன் ஆகுது. 443ங்கிறது HTTPSக்குள்ள போர்ட்டு, அதாவது செக்யூர் போர்ட்டு HTTPS. அதுக்கு வந்து 443 யூஸ் பண்ணுவாங்க. HTTP ப்ரோட்டோகாலுக்கு வந்து 80 போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் 80 இதுக்கு ரன் ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கு எரர் வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் Xampp சர்வர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 80 போர்ட்டு 443 போர்ட்லாம் வந்து வேறு எதுக்காக அசைன் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி அசைன் ஆகிருந்தால் அந்த அப்ளிகேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி MySQLக்கு 3306. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இதில் போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன கொடுக்குறேன், லோக்கல் ஹோஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் போயிட்டு நான் PHP ரன் பண்ணணும். ஓகே, PHP ப்ரோக்ராமிங் நான் ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் PHP வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் PHP இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்குள்ளே ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரோக்ராம் தான் அது. ஸோ அதை ரன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரோக்ராம் போகணும். ஓகே, ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணுறேன். ஸோ அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். எங்கே சேவ் பண்ணுறேன்னா சேம் அதே htdocsல Xampல htdocsல PHP ஃபன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் சேவ் பண்ணுறேன். ஓகே, PHP info அப்படின்னு சொல்லிட்டு PHP இன்ஸ்டால் ஆகிருக்காங்க செக் பண்ணுறதுக்காக ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்குறேன். சரிங்களா? PHP infoன்னு கொடுத்துட்டு என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள். நான் வந்து PHP info செக் பண்ணுறதுக்கு PHP இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போகும். சரிங்களா? PHP info.phpன்னு கொடுத்துட்டேன். PHP கீழே சேவ் டைப் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ போயிட்டு > PHP. ஓகே, ஸோ கொடுத்துட்டு எக்கோ PHP info. ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணுங்கள், சேவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ போயிட்டு இதில் போயிட்டு PHP ஃபன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம 2 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு PHP info வந்து கிளிக் பண்ணிங்கன்னா PHP இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். PHP இன்ஸ்டால் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதில் உள்ளது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ PHP வெர்ஷன் வந்து 7.4.6. ஓகே, ஸோ அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறோம், ப்ரோக்ராமில் PHP infoன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேக் கொடுக்குறோம், greater than symbol ? PHP, க்ளோஸ் பண்ணுறது ? greater than symbol. சரிங்களா? ஃபஸ்ட்டு less than symbol ? PHP ஓப்பனிங் டேக்கு, க்ளோசிங் டேக் வந்து ? greater than symbol. சரிங்களா? பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ கொடுக்குறோம். PHP infoனா PHPயில் வந்து என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
thinfor.php ரன் பண்ணோன்னு PHP வெர்ஷன் 7.6 ஸோ அதில் என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வருது சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 2 இது பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் சரிங்களா. 2 வேர்டு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பிரிண்டிங் வந்து எக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரிண்ட்டுங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ex1.php ஓகே. ஸோ உங்களுக்கு வெல்கம் டு கரணியாசா லேர்னிங் PHP ஃபண்டமெண்டல் வந்திருக்கு. ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன வந்திருக்கு, ஒரே இதுலேயே வந்து உங்களுக்கு வந்திருக்கு சரிங்களா. ஸோ அப்போ PHPயில் நம்ம என்ன பண்ணலாம், HTML டேக்கை வந்து PHPயில் உங்களுக்கு ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இப்போ பேஜ் பை பேஜாக பிரிக்கணும்னா நம்ம என்னென்னு பண்ணுவோம், HTML P யூஸ் பண்ணுவோம் டேக். ஸோ அப்போ அந்த P டேக்கை அப்படி கொட்டேஷனுக்குள்ளே போயிட்டு டபுள் கோட்டுக்குள்ளே அப்படி கொடுக்குறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறேன், Ctrl S சரிங்களா. இங்கே சேவ் பண்ணிங்கன்னா Ctrl S இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்கட். சேவ் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், பேஜ் அடுத்த பேஜ் போயிடுச்சா. ஸோ பேஜ் போய் நம்ம HTML யூஸ் பண்ணுற டேக்கை வந்து PHPயில் டபுள் கோட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ இன்னொரு டேக் யூஸ் பண்ணலாம். இதில் போயிட்டு H2 அதாவது ஹெட்டிங் டேக் சரிங்களா. HTML வந்து ஈஸி தான், நீங்கள் HTML வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நான் பின்னாடி போடுறேன். HTML தெரிஞ்சால் உங்களுக்கு நல்லது சரிங்களா. அதனால் HTML நீங்கள் படிச்சுக்கோங்க. HTML பற்றி போட்டிருக்கேன் நான், CSSன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு இதில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ HT டேக்னா ஹெட்டிங் டேக். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் சேவ் பண்ணிவிட்டு, எப்போவுமே சேவ் பண்ணலான்னா இங்கே வராது. ஸோ அதனால் நீங்கள் சேவ் பண்ணணும், Ctrl S. ஓகே, ஸோ Ctrl S அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் ஆயிரும். இப்போ போயிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துச்சா. ஸோ H2 ஹெட்டிங் டேக் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா. இப்போ செமிகோலன் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எரர் சொல்லும். ஓகே, இப்போ போயிட்டு சின்டெக்ஸ் எரர்னு சொல்லும் சரிங்களா. சரிங்களா, பார்ஸ் எரர், சின்டெக்ஸ் எரர், அன்எக்செப்டட் பிரிண்ட். ஸோ இதுலேயே வந்து ஹிண்ட்டும் உங்களுக்கு வரும். லைன் 5ல் செமிகோலன் ஆர் கமா எக்ஸ்பெக்டிங் அதாவது மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது ஆன் லைன் 5. ஸோ இதில் போயிட்டு லைன் 5 எங்கே வருது, ஸோ லைன் 3ல் இருக்குது, பட் லைன் 5ல் உங்களுக்கு செமிகோலன் ஆர் ஏதோ இருக்குது, அது வந்து இங்கே இல்லைன்னு சொல்லுது. ஸோ நம்ம இங்கே போயிட்டு இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். கொடுத்துட்டு Ctrl S இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க, எரர் சரியாயிடுச்சு சரிங்களா. இப்போ அதே மாதிரி இதை வந்து நீங்கள் சிங்கிள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம் சரிங்களா. அது ஒவ்வொரு வெர்ஷன், சில சமயம் வெர்ஷன் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட்ஸில் தான் ஏதாச்சும் நினைக்கிறேன். ஸோ சிங்கிள் கோட்ஸ்லையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை போயிட்டு ஒரு இது சிங்கிள் கோட்ஸ்லையும் ஒரு இது டபுள் கோட்ஸ்லையும் கொடுத்து பார்ப்போம், என்ன வருது பார்க்கலாம். ஓகே, Ctrl S இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல சரிங்களா. ஸோ அப்போ சிங்கிள் கோட்ஸ்லையும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், டபுள் கோட்ஸ்லையும் ஒர்க் ஆகும் சரிங்களா. ஸோ ஆனால் ஓப்பனிங் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், க்ளோசிங் டேக்கும் சிங்கிள் கோட்ஸ்லாம் கொடுக்கணும். சிங்கிளும் டபுளும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும், வந்துச்சா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த கோட்ஸ்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ சிங்கிள் கோட்ஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே இதை சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸையோ டபுள் கோட்ஸையோ நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டீங்கனாலும் உங்களுக்கு எரர் வரும் சரிங்களா. இப்போ இதை வந்து டபுள் கோட்ஸில் நான் விட்டுறேன்.
கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். சாரி, கண்ட்ரோல் எஸ். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். சொல்லுதா? ஸோ சின்டெக்ஸ் எரர். ஸோ நீங்கள் வந்து இங்கே டபுள் கோட்ஸை வந்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிரும். என்ன தப்பு பண்ணுறோம்? ஸோ ஹெட்டிங் டேக்கை சேர்ந்து தான் க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ஹெட்டிங் டேக் எது கொடுத்துருக்கோம்? அது HTML-க்குள்ளது. ஸோ PHP டேக் PHP-க்குள்ளே நம்ம HTML யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதான் வந்து இது பெரிய அட்வான்டேஜ் இதில். ஓகே, PHP-ல. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்குள்ளே நம்ம HTML டேக் போட்டு டைப் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் புஷ் பண்ணுங்கள். வந்துடுச்சா? ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு PHPனா என்னன்னு பார்த்துருக்கோம். இனி வர வீடியோவில் 1 by 1 PHP பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.